மல்லிகை முல்லை பாரதம் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான மலர்களை பறித்து வந்து உங்கள் அன்பு தேவியாகப்பட்ட பத்தினி பான்மதி தங்களுடைய பாதத்தினை பன்னீரால் கழுவிய வட்டாளையால் தான் துடைத்து நான் மலரடி போற்றி செய்தேன் பண்ணா. பான்மதி என்னங்க மல்லிகை முல்லை கொண்டு மந்தாரமலை கொண்டு வந்து மன்னனின் திருவாரூர் பாதத்தை அன்போடு பணிந்திருக்கிறேன். அன்போடு பணிந்தபடியால் தேவி ஆண்டவா அடிய பாதமதத்தான் படியே இந்த பாருலகில் வாழ்ந்திருது பாதத்தை அன்போடு பணிந்தபடியால் அகில உலகமும் போற்றும்படியாக வாழ்வீர் தேவி. ஆண்டவா வாழ்ந்திருப்போம் என்றால் வையகத்தில் கோடான கோடி நாட்கள் மழையாகப்பட்ட பான்மதி நான் வாழ்ந்திருப்பேன் சுவாமி. ஆகட்டும். அப்படியாக இருந்திட்டாலும்
அரண்மனையில் இருக்கும் மனைவி அதை சீக்கிரம் அழைத்து வர செய்திதான் என்ன ஐயனே? தெரியுமா? எதற்காக ஐயா? வான்மதி, பஞ்ச பதாதிபதிங்க பாண்டவர்களுக்கு நமக்கு பாரத பரத்தை வைக்கிறார் ஸ்ரீமந்தர் கண்ணன். அதனால விழுந்தால் பாரத போர் துவக்கம். பாரத போர் துவக்கத்திலே பகைவனை வெல்ல வேண்டுமானால் சாஸ்திரம் பார்க்க சொல்லியிருக்கிறார் என் மாமனாகிய ஜெகனி. அப்படி என்றால் நான் இப்பொழுது எங்கு போகிறேன்? சுவாமி, பாடி கூடாரத்தில் இருக்கக்கூடிய சகாதவனை சந்தித்து நான் சாஸ்திரம் பார்த்து வருகிறேன். தேவி, பாரத போர் தூங்குவதற்காக தூங்குவதற்காக துவங்குவதற்காக சரி சரி இது பாரத போர் துவக்கத்திற்காக பாரத போர் துவக்கத்திற்காக பாரிக்கூடாரம் செல்கிறீர்களா? உண்மைதான். போகவே வேண்டாம் சாமி.
சனிக்கலை இது மகாராஜா அடிக்காதீங்க பாவமாக்குது கட்டின புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு 1000 இருக்கும் இல்லம்மா 900 இருந்தாலும் சரி ஒரு பொம்பளை அடிக்கூடாது எனக்கு எங்க வீட்டுக்கு 1000 இருக்கும் நீ என்னத்துக்கு நீ மூக்கு நுழைக்கிற மூக்கு வச்சு நீ மூக்கு நுழைக்கலாமா மரியாதையே வெளியே போயிரு 1000 மங்குமா மோகனும் இருக்குமா இப்ப பேசி கேட்டு போன பாரு என்ன சொல்ற 1000 இருக்குமா 2 தடவை அந்த பொல்லாத பீமன் உங்களை கண்ணால கண்டுட்டானா அந்த ஊமைய உங்களை கொல்லாமல் விடுவானா சுவாமி அங்க பாருங்க அந்த பாண்டவர்கள் தங்களை கண்ணால கண்டுட்டார்களானவே ஆமாங்க ஆமா அடிக்கிறாரு கேள்றா அடிச்சா புண்டியாச்சு சட்டை நாங்க ஆக்கும்போது அடிபடுவோம் நீங்க தான் இருந்து அடிக்காதீங்க ஒரு பொட்டை பிள்ளை படாதவளை பட்டதா அவங்க அப்பா அம்மா கேட்டா யாரு பதில் சொல்றது அருகட்ட பூஜை பொம்பளை அடிக்காத சப்போர்ட் கேட்டா தப்பு தப்பு அடிக்கிறா முன்னாடி அடிப்பா உன் பொட்டாடி அடிக்கிறது வீட்டுல கூட்டிட்டு போய் அடி நடுப்பு பப்படிகளை பிடிச்சிட்டு அடிச்சா நாங்க எங்களுக்கு ஆசையாக்காது என்னடி சொல்ற அவர் என்னடி பெருமை பேசுற கோயா கூட்டிட்டு பேசப்பட்டு அந்த பாண்டவர்களுக்கு தங்கள் யாருக்கு சுவாமி கொடுக்காது ஆண்டவர்களுக்கு தங்கள் யார் சுவாமி பெரிய பாட்டில்லை இருந்தாலும் அண்ணன் தம்பிகள் பங்காளியாக இருந்தாலும் பங்காளிகள் சுவாமி அவர்களுக்கு சமமான நாட்டை நாம் கொடுத்து விடலாமே அப்படி சாஸ்திரம் பார்க்க போது என்ன அப்படியே போங்க சாஸ்திரம் பார்க்க போறேன் ஆமா அதெல்லாம் அடிக்காதீங்க அது கொண்டாங்க பிள்ளை பாவம் அழுவுது குத்துக்க குதிர அப்பதான் காலையில பேப்பர்ல கொட்டத்துல பேர் வரும் என்ன சொன்னா போதும் என்ன அடி எத்தனைக்கு எனக்கு போக விட கோயில் மூல காராட்ட அடிச்சுக்கிட்டு எத்தனை தான் சொன்ன போதிலும் 19-20 பேர் அடிச்சாங்க அப்படி ஆண்டவா எனக்கு ஏற்காது நான் எத்தனை முறை எடுத்துரைத்தாலும் தாங்கள் ஏற்க போவதில்லையா முடியவே முடியாது விதிபயன் தலைவல்ல வேந்தனும் அறிய மாட்டான் என்பார்கள் இதையே யாரால் வெல்ல முடியும் அதனால சுவாமி பார்த்து பத்திரமாக சென்று வாருங்கள் ஐயனே தாங்கள் வருவீர்கள் வருவீர்கள் என்று நான் வழி மீது விழிவைத்து காத்துக் கொண்டிருப்பேன் அது மட்டுமல்ல மங்களம் உள்ள இருக்குது நான் உன்னீர்கள் உன்னீர்கள் என்று ஓடிவிடுகிறேன் எவ்வளவு படிச்சிக்கலாம் என்ன பேசப்பா அப்படின்னா கை குத்து தரேன் என்ன பண்ணுங்க போறதாவல வேணாம் இதுக்கு வேலை வேற வேலை சரி அப்புறம் எனக்கு பாடி கூட இருக்குது நீ பாடி கூட இருப்பாங்க என்ன இந்த கூடத்துக்கு போறேன் பாருங்க அரண்மனை கூட தான் போகுது அது வாய் திறந்து எப்படி ஊத்துட்டு பாருங்க என் தேவையாக பாண்டவத்தில் விடைபெற்று இப்போ எங்க போக வேண்டும் 4 ரோட்டுக்கு போகணுங்க உள்ளா திரும்பி தாண்டி கொத்ததுக்கு பாடி கூடாரம் செல்ல வேண்டும். ஓ ஜெகனி மாமா சொல்லிருக்காரு. ஆமா சகாதேவன் பாடி கூடாரத்துல இருக்கிறான், காவல் இருக்கிறான், கரும்பு இருக்கு. ஏங்க பாடி கூடாரம் போறோம் போறனபடி கையில ஆயுதத்தோட கத்தி வீர சாட்டியோட போனா உனக்கு ஜாதகம் பாப்பானா? டேய் அங்க போய் என்ன பண்றன்னு பாரு. பண்டுவல்ல நான் பாத்துக்கிட்டே தான் பா. நீ பண்றது சரியில்லை நிறுத்து போட்டு நான் பண்ணுவேன். என்ன பண்ற போய் புதிய பண்ணுவேன்.
உட்கார்ந்து பாடுறா. அப்படியே அப்ப போற முடிப்பா. ஓடி போடியா. நான் பாசம் நினைக்காது. கேளுங்கள் சபையர்களே. கேளுங்கள் சபையர்களே. அஸ்தாபுரத்தை ஆண்டுகளை மன்னனாகப்பட்ட துரியோதன மகாராஜா தன்னுடைய ஜகினி மகாராஜன் மாமனுடைய வார்த்தை கேட்டு இன்று முதல் நாள் துவக்கத்துக்கு பாண்டவரை எப்படி செய்ய பெற முடியும், அதற்காக சாத்திர பாகவன் பாடி கூட செல்கின்ற போது பாண்டவர் குலத்திலே பிறந்த ஜாதகத்தை கட்டுணர்ந்த ஜகாதவ கண்மணி சபைக்கு அவரால் மற்ற அவசியம்